எங்களுக்கு ஒரு புனிதம்ன்றது வந்து ஏன்னா கடைசியாக எல்லாரும் வந்து இங்கே இருக்க போகும். செருப்பு சூடமேற்றப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுடலைக்கூடிய இடமே இல்லை. எல்லாரும் சுடலை அது பயம் இது பயம் பண்ணினா நாங்கள் உடை படைக்கப்பட்டு இது சுடலைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்னமா இருந்த அனுபவம்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் அனுபவம். இதில் பாருங்க சின்ன தம்பிகள் எல்லாம் கிடாயல் பார்க்குறது. காய்த்தமிழ் வணக்கம். இன்றைய தினம் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வேர்ல்ட் வீக் காணொலி. இது என்னென்னா ஒரு வித்தியாசமாக நடக்குது. அதாவது சுடலையில் அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா பொடி எரிஞ்சு கொண்டு இருக்குது, இங்கால பக்கத்தில் வேர்ல்டி நடக்குது. நான் ஒரு இடமே இப்படி பார்க்கல, இந்த ஆலயத்தில் மட்டும்தான் பார்த்தேன்னா. இது எங்கே நடக்குதுன்னா மல்லாகத்தில். மறக்காமல் காலையை முழுமையாக பாருங்க. யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பற்றி யாரும் மறைஞ்சு கொள்ளாத ஆக்களுக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஒரு கொமெண்டையும் போட்டுவிட்டு காலையை திறந்து பார்ப்போம். யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சுடலைக்கு தான் இந்த ஆலயம் இருக்குது, அங்கே தான் இந்த வேள்வி நடக்குது. இப்போ நாங்கள் அங்கே ஆடுகளை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு இதை காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போய்கொண்டிருக்கிறோம் முதலாவது கிடா நிற்கிற வீட்டுக்கு. முதல் நான் இந்த ஆலயத்துக்கு வாரன் இந்த வேள்வி பார்க்குறதுக்கு. இது வந்து தீபாவளியை முன்னிட்டு தான் இந்த வேள்வி வந்து நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா மின் கும்பிடுகள் போட்டு ஒளிர விட்டு இருக்கணும் அந்த இந்த ரோட்டுகளுக்கு போகிற பாதைகளுக்கு. இது சுடலைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்னமா இருந்த அனுபவம்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் அனுபவம் இருக்குது. என்னடா நான் இதுவரைக்கும் சுடலை போனான் தான். நான் இப்படி ஒரு என்னென்ன நிகழ்வு நான் பார்த்ததில்லை. என்னென்னா சுடலைக்கு இருக்கிற வைரவரில் வந்து இப்படி ஒரு வேள்வி திருவிழா நடக்கிறது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். எனக்கு போன வருஷம் சொன்னவர் இது இப்படி நடக்குன்னு சொன்னவர். ஆனால் ஒரு நான் வரையில அப்படி தெரிஞ்சு கேள்விப்பட்டு சொன்னவர். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்துட்டான். ஆனால் வந்து பார்த்துட்டேன்னு நான் என்ன பயந்துட்டேன். நான் என்ன இது பொடி எரியுது, அதுக்கு முன்னுக்கு அந்த வைரவர் கோயில்லாம் அந்த வேள்வி நடக்க போகுது. அப்போ என்ன சொன்னவன் அந்த அண்ணாக்கள் வந்து பேருங்க உண்டு பொடி எரிகிறத வந்து வரும். ஐயோ நான் செத்தஞ்சுவேன் நான் ஓடி வந்துட்டேன். பயத்துல ஓடி பாருங்க இது அப்படி ஓடினாண்டு. நீங்க நெக்குமா போல இந்த ஆலயம் வந்து மற்ற ஆலயங்கள் போல வேள்வி நடக்கிற ஆலயம் இல்லை. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஆலயத்தை வழிபட வாரண்டா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடலை இருக்குது. இந்த சுடலையில தான் சுடலைக்கு பக்கத்தில் இந்த வைரர் இருக்குது. இந்த வைரர்லாம் வேள்வி நாள் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பொடி எரிஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஆலயத்தில் நாங்கள் நிற்கிறோம். இது ஒரு வித்தியாசமாக நடக்கிறன்றதுல உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். குழந்தை எல்லாம் வந்து இரவு இங்கே நிற்குமா? இன்றைய காணையில் ஆகலை. சரி வணக்கம் அண்ணா. முதல் நாங்கள் இப்படி ஒரு சுடலையில் நடக்கிற ஒரு வேள்விக்கு வந்திருக்கிறேன். இது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் செய்கிறீங்க? இது என்னம்மா இது இந்த பாரம்பரியத்தை பற்றி சொல்லுங்கள். இது வந்து இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச காலம் தான் நல்ல நாள் தான் இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் ஒரு 76ஆம் ஆண்டுலேருந்து இங்கே இந்த 10 ஊட்டி திட்டத்துக்கு இருந்து அதுக்கு முதல்ல அளவட்டி கிழக்கில் இருந்தும் மற்ற இங்கே கல்லாறு தெற்கில் இருந்தும் 8 கிராமங்கள் சேர்ந்து இந்த வேள்வியை ஒரு 50-100 வருஷத்துக்கு மேலே செய்துட்டு வருகிறோம். இந்த காலகாலமாக தொடர்ந்து செய்துட்டு வருகிறோம். நாங்கள் இப்போ குறுகிய காலத்தை பிறகு அதை நாங்கள் ஏற்று இதுக்கில் வந்து எந்த நேரம் இதுக்கில் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுப்போம். அந்த சைடில் பொடி எரிஞ்சு நிற்கும், இது அன்னதானம் கொடுக்கப்பட்டவன் நிற்கும். அதனால் நாங்கள் இப்போ ஒரு வரலாறு வாழ்ந்து போல தான் நாங்கள் கருதுகிறோம். அப்போ இங்கேருந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து சாப்பிடணும் வந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் இப்போ நாளைக்கெல்லாம் வந்து இதில் வந்து நிறைய அந்த கோயிலில் மடை போடுவோம், பெரிய மடை வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து சாப்பிடுவோம். அதே நேரத்தில் அந்த சைடில் பொடி வந்தால் அந்த பொடி எரிஞ்சு வந்து சைடு எரிஞ்சோண்டே இருக்கும். இதில் பயம் என்ற ஒரு இது வந்து இல்லை. நான் கோயில் மேலே தான் பார்க்குறோம். இந்த மயனாமணி சொல்லி அதை பார்க்குறேன். எந்த நேரம் எனி டைம் வந்து போவோம். இது என்னதுக்கான நீங்கள் தீபாவளி அன்று இந்த கிடாவளி நடக்கிறது வந்து வரலாறு பரம்பரையில் அந்த காலத்திலேருந்து அதை கொண்டு வந்தோம். இங்கே தீபாவளி என்ன செய்கிறதுக்கு எல்லாம் சொந்த இடம் இங்கே எல்லாம் இங்கே இருக்குது. எங்கிட்ட சிலக்கெல்லாம் கடவுளாக இருக்குது. அவன் ஊரெல்லாம் இங்கேன்னு இருக்குது. எல்லாம் இங்கே பரம்பரையாக இங்கே இருந்தாங்க. அப்போ காலத்திலே இங்கே இருக்குது.
மீன் அப்பான காலத்துலேருந்து காலத்துலேருந்து வெளிஞ்சாத்திக்கலாம் அந்த வெளிநாடு தான் எங்களுக்கு என்ன நாங்கள் இங்கே வந்தது நாங்கள் ஒரு 90க்கு பிறகு தான் நாங்கள் வேறு இடங்கள்லேருந்து இங்கே கல்யாணம் இடமேது வந்தது அப்படி இடம்பெயர்ந்து இடம்பெயர முதல் 90க்கு முதல் இங்கே நாங்கள் கல்யாணம் செய்து இங்கே வந்தது வந்தது பிறகு இவந்த அப்புறம் அவைந்த வேலியிலேருந்து பிறகு நாங்கள் அதில் பின்பற்றி முன்னின்று வரோம். அப்படியே நீங்கள் இப்போ பரம்பரையாக செய்து கொண்டிருக்கீங்க அப்படி அது அதை செய்த இதை இப்படியே கடைப்பிடிச்சுட்டு வரோம். அப்போ நீங்கள் கிடா கட்டுறீங்களா இந்த முறை? நாங்களும் எங்களுக்கு நீத்தி இருந்தாலும் இந்த முறையும் எங்களுக்கு ஒரு கிடாய் விட்டு ஒரு ஒன்று வெட்டுறீங்க. நேத்தியை மட்டும் தான் கட்டுவீங்க, மற்றபடி கட்ட மாட்டீங்க? இல்லை கிடாய் வேண்டியும் சில நேரம் நாங்கள் பரிசம் பெற்றுனாங்க. சரி, நன்றி அண்ணே. நன்றி. நான் சின்னையா ரவிச்சந்திரன். நல்லா அளவட்டி கும்பலையில் வதித்து இப்போ நம்ம எல்லாம் நடிட்டான் தெற்கில் வந்து குடியேறி இருக்கிறோம். இப்போ நான் இந்த இளையநிலா சனச முன்னிலையத்துக்கு தலைவராக இருக்கிறேன். இப்போ அந்த இதில் தான் இந்த கோயிலும் அப்படியே தலைவராக இருக்கிறீங்க? கோயிலுக்கு நிர்வாகம் இருக்கு வேறு, கோயில் நிர்வாகங்களையும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் பரிசம் வேலை செய்து கொண்டு வரோம். தீபாவளி சித்திர பருவத்துக்கு கஞ்சி கொடுக்குறதா அடுத்தது பங்குனி திங்களுக்கு சாப்பாடு குளிர்ச்சி செய்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு வருஷம் செய்து கொண்டு வரீங்க? அது ஒரு அமைச்சை கொண்டு வரோம். சரி, நன்றி அண்ணே. வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கோயிலில் சூலம் எடுத்துக்கொண்டு அங்கே வெளியில் அந்த நேரத்தில் கிடா வெட்டுறதுக்கு தான் நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2000 தானே, இப்போ 4 வருஷம்தான் அதுக்கு முதல் வேள்வி நடந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு முதல்லாம் இங்கேயும் வேள்வி அங்கேயும் வேள்வி. அப்போ கிராம மக்களாக சேர்ந்து நாங்கள் எடுத்த முடிவு எப்படின்னு சொன்னால் இந்த கோயிலை வந்து அலங்கார திருவிழா ஆக்கி சாந்தப்படுத்தி அலங்கார திருவிழா ஆக்கி இவருக்கு வந்து வேள்வியை நடத்துவோம் என்று சொல்லி கிராம மக்களாக முடிவெடுத்து தான் இங்கே வேள்வியும் அங்கே வந்து அலங்கார திருவிழா நடந்துன்னு இருக்குது. இது வேற காலம். மற்ற வரலாறுன்றது வந்து கணக்காக இருக்குது. இதில் இது வந்து இப்போ நாங்களும் சின்ன பொடிகள், எங்களுக்கு அதுகளை பற்றி எங்களுக்கு விலங்குகளை சரியான முறையில் இவை வந்து எங்களுக்கு மூத்தாக்கள். அப்போ இவைகளுக்கு தான் கொஞ்சம் விஷயங்கள் நல்லா தெரியும். ஆனால் அப்படியே இப்போ இது வந்து இந்த வேள்வி நடத்துகிறோம் வந்து எங்களுடைய கிராம மட்டத்தில் இல்லை. இது வந்து இந்த கிராமத்துக்கு சொந்தமான உரிமையான இடம் தான் இந்த இடம். அப்போ இந்த வேள்வி வந்து எல்லா கிராம மக்களுக்குமான உரிமையானது. இது வந்து உரிமையானது எங்கள் கிராமத்துக்கு. இது வந்து எல்லா மக்களுக்குமான உரிமையான இடம் உண்டு இந்த இடம். அதில் வந்து வேள்வி வந்து அப்படியே நடந்துட்டு இருக்குது வருஷம். இது வந்து இன்றைக்கு நேற்று இல்லை, ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி என்று சொன்னால் இங்கே வந்து நடந்துருக்கு. வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் மாத்திரம் செவ்வாய் இல்லை, வெள்ளி கூடுதலாக வெள்ளி செவ்வாய் அப்படி ஒரு நாளில் தீபாவளி வேறு மாதிரி இருந்தால் தவிர்த்து அடுத்த நாள் சனிக்கிழமை இங்கே வந்து அந்த வேள்வி என்னண்டா விது வந்து பயப்படுறார் போறதுக்கு. அப்ப அந்த ஊர் தலைவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப எங்களை கூட்டிக்கணும் போய் வாங்க நாங்க வாரோம்னு சொல்லி உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே முதல் சுடலைக்கு இரவு வாரது இன்றைக்கு தான். அது மொடி எறிஞ்சு கொண்டு வரைக்கும் நான் இன்றைக்கு தான் வாரேன் முதல். நான் வரையல, நீங்க ஓட்டு வாங்க, நான் வரையல. இதுதான் இந்த வைரவ ஆலயம். பார்த்தீங்களா தெரியும். வைரவ சூளம் வந்து வெள்ளக்காரர் போர்த்துகேசர் காலத்தில் எல்லாம் எங்கள்ட சைவ மதம் வந்து அருகி போயிடுற நேரத்தில் எங்கள்ட மதத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா வைர சூளத்து பக்கத்தில் கிணத்து வாளியில் வச்சு மற்ற தேங்காய் பொச்சுகளை போட்டு தான் எங்கள் மதத்தை பாதுகாத்து வந்தது. அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கிடா வெட்டுற இடத்தை கொண்டே காட்ட போயினோம். இதுக்கே நான் முதல் இன்றைக்கு போகிறேன். இதெல்லாம் தகரம் போட்டு மறைச்சி வச்சிருக்கணும். ஏண்டா வழியில் இந்த ஆக்கள் பார்க்க முடியாது. மற்றது 1-4 PHMR வந்து நிற்பினோம் இதை பார்த்து எல்லாம் செய்கிறதுக்கு. வெட்டிப்பட்டு அப்படி அங்கே கொண்டு வர போயிடணும். வெட்டிப்பட்டு அங்கே கொண்டு வரணும். அளவுக்கு இல்லை, நார்மலாக கணக்கும்படி ஒரு 35 கிடா தீபாவளி தானே. அப்போ அதால் சில பேர் வெட்ட மாட்டினோம். அப்படியும் இருக்கலாம். இப்போ கௌரி காப்புன்றது வந்து இப்போ கூடுதலாக வந்து ஆம்பளையர் கொஞ்சம் நாங்கள் பிடிக்கிற வரலாறு இல்லை, வீட்டுக்காரர் பிடிக்கிறேன்.
அவையே தங்கண்ட வீரத்தை கடைப்பிடிப்பீங்க எங்கள் நாங்கள் அண்டு விட்டு முன்ன வரைக்கும் எங்கண்ட இதை பொறுத்தளவு அவைய விதரமாக இருந்தாலும் நாங்கள் அதை கடைப்பிடிச்சி ஒரு மஞ்சள் சாப்பிட்றதோ இதுன்றோ அதை செய்து வந்து வாழும். இது இப்பவே மேடு அன்று தோட்டமே இப்ப கிட்டடிலாம் போட்டு நடைமுறை வந்தது பிறகுதான் இந்த மேடை போட்டது. மேடை போட்டது அந்த மண்ணுகள் பிறலாம் கூட ஆண்டதுக்காக மண்ணில் வரக்கூடாது. ஓ இங்கே மாத்திரம் இல்லை எல்லா கோயிலையும் இருக்கிற ஒரு நடைமுறை. ஓ சரி அண்ணா சரியா ஒரு ஓட்டத்தை இங்க இது ஒரு ஓட்டத்தை பாருங்க இங்கே செருப்படே செருப்பு இது செருப்பு துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டாமல்ல சுடலைக்குரிய இடமே இல்லை. எல்லாரும் சுடலை அது பயம் இது பயம் பண்ணினா நாங்கள் இதுக்குள்ளே வாழ்ந்தபடிக்க எங்கள்ட வாழ்க்கை வந்து சுடலேண்டு இல்லை. இது எங்களுக்கு வந்து ஒரு புனிதமான இடம், மைதானம். எங்களுக்கு ஒரு புனிதம்ன்றது வந்து ஏன்னா கடைசி எல்லாரும் வந்து இங்கே இருக்க போகிறோம். அதை வந்து கூடுதலாக சொல்லலை பயம் என்று சொல்றேன். எங்களுக்கு எங்களோட கடைசி இடம் இதுதான். இது வரைக்கும் இதுக்கு இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பயமோ கடைசி இடம் இதுதான் ஒன்றுமே இல்லை. எனி டைம் அப்போ நீங்கள் வந்து இப்போ எனி டைம் வந்து இப்போ 12 மணிக்கு வேலை போகிறீங்களோ 1 மணிக்கு வேலை போகிறீங்களா நீங்கள்லாம் பயப்படுவீங்க. இங்கே இருக்கிற பிள்ளைகளோ இங்கே இருக்கிற ஆட்களோ எதையும் வந்து அந்த டைமுக்கு வந்து இங்கே வரும். அதில் வந்து பயப்பட போகிறீங்க. இது எங்கன்னா கோயில் எங்கட கோயில் உடலை வந்து பார்வைக்கு இது எங்கட முக்கியமான ஒரு பெரிய ஒரு கோயில். அவ்வளவுதான் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். சரி அண்ணா சரியா நாளைக்கு உங்களை சந்திப்போம். முதல் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேர்ல்டி நான் இன்றைக்கு தான் பார்க்கணும் இப்படி சுடலைக்கு. ஆனால் முதல் வந்தது இன்றைக்கு தான் இரவு. இதுவரை காலமும் நான் இரவில் வரையில இப்போ அதடியால் போயிருக்கிறேன் ஒழிய உள்ளே போயில. இன்றைய தினம் உள்ளே போயிருக்கிறேன். இந்த வீட்டில் 2 கிடாய் கட்டி நிற்கணும். 3 பேர் அதிலேயே மருத்துவர் கட்டி நிற்கிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் கிடாயல் கட்டி நிற்கிது. பார்த்தீங்கன்னா பாட்டையும் போட்டுறதுக்குன்னா அதிக சத்தத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். பார்ப்போம் போய் இதுக்குள்ள இதில் பாருங்க சின்ன தம்பிகள் எல்லாம் கிடாயல் பார்க்குறதுக்கு வந்து நிற்கணும். இவர் தனக்கு யாரில் கோபம் இருக்கோ அவரை வச்சு வதைக்கிறதுக்கு சொல்லி விடுறார். அவர்கிட்ட தான் போய் பேட்டி எடுங்கோ இவர்கிட்ட பேட்டி எடுங்கோண்டு. இதில் ஒரு கிடா நிற்கிது பாருங்கோ கருப்பும் வெள்ளையும். கிட்டத்தட்ட இப்போ அப்படி 6 லட்சம் 7 லட்சம் சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம் அதை பின்னம்ண்டா வெளியில் கேட்டு பார்ப்போம். வணக்கம் அண்ணா. இது எத்தனை வருஷத்துக்கு கிடாய்? 4 வருஷத்துக்கு 4 வருஷம் வளர்க்குறீங்களோ? ஒரு ஆள் தானே கட்டுனீங்க இல்லை வேறு ஆக்கள் கட்ட போயினோமா? இது என்ன பெருமதி வரும்? இதெல்லாம் உயிர் வீரியண்டா 5 ரூபாய்க்கும் வெட்டினா அப்படி இருக்காது. நீங்கள் விதப்பட்டு கொடுக்க போகிறீங்களா இல்லை யாரும் கேட்டுட்டீங்கம்மா இப்படியே? இல்லை இன்னும் கேட்கல. நாளைக்கு வட்டிப்பட்டு தான் கொடுக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இப்போ செலவழிச்சிருப்பீங்க ஆள் வளர்க்குறதுக்கு? செலவுண்டு சொன்னால் அதை சொல்லிடலாம். அது இப்போ இந்த வெளிகள் முடி போல் சொல்லிடலாம். இல்லை இப்போ உங்களுக்கு செலவுண்டு தெரிஞ்சிருக்குன்னு தானே 4 வருஷம் வளர்க்க எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்கன்னு? அது சும்மா ஒரு கணக்கு மதிப்பில் வந்தது பார்க்க போனால் ஒரு 8 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சிருக்கு. வேறு கிடாயில் வர வருஷத்துக்கு கட்டுறதுக்கு வச்சு வளர்க்குறீங்களா? இப்போவே வர வருஷத்துக்கு கட்ட போகிறீங்களா? இப்போ இது என்ன நேத்திக்கோ இல்லாட்டி கெத்து காட்டுறதுக்கோ? இல்லை இது நேத்திக்கு தான். சரி அண்ணா நன்றியா. நன்றி. இப்போ தான் கிடாயில் எல்லா இடமும் கட்டினோம். ஆக்கள் பார்க்குறதுக்கு எல்லாம் வந்திருக்கணும். அதோட மழையும் இப்போ விட்டு தந்துருக்குது. உங்களோட பேர்? நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கிடா வளர்ப்பு மேற்கொள்கிறீங்க? கொஞ்சம் வளர்த்தாதான் ஒரு 2 வருஷத்துக்கு இப்போ 2 வருஷமாக வெட்டுறீங்க கிடா. கிட்டத்தட்ட ஒரு கிடாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ செலவழியும் வேர்லிக்கு வளர்க்குறீங்க? அதெல்லாம் நட்டம் தான் பார்த்தா நட்டம் தான் ஒரு 4 லட்சம் முடிப்பு ஒரு கிடாய். 2 கிடாயும் என்ன மதிப்பு? அது 2.5. இப்போ நீங்கள் வெட்டி நபராக கொடுக்குறோண்டா அவ்வளோ வேருக்கு பெருமை வரும்? அப்புறம் 3 தான் கொடுக்குறேன். 2 கிடாயும் சேர்த்து 3 லட்சம் போகும். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை ஆண்டு 2 கிடாயம் வளர்த்துருப்பீங்க? 2 வருஷம். 2 கிடாயம் 2 வருஷம். 2 வருஷம்ன்றது என்னென்று வச்சு கணிக்கிறீங்க? 2 வருஷம் 2 வருஷம் தான். நீங்கள் குட்டியிலேருந்து வளர்க்குறது தெரியும். அவட்டே நான் 2 வருஷம் தான் வளர்க்குறேன். அதுக்கு முதல் 1 வருஷம் குட்டியாக தான் பண்ணுறேன். அப்போ 3 வருஷம் மொத்தமாக. சரி. அப்போ நீங்கள் அவக்கு என்ன விலைக்கு அவட்ட நீங்கள்? இந்த 2 இந்த கடை இந்த ஒரு கடை 2.5 லட்சம் ரூபா விட்டார்.
நீங்கள் ஒரு வருஷத்தில் அவ கேட்க அவருக்கு 2 லட்சம் ரூபா இது என்ன இனம்? வளர் குட்டி ஜமுனாபாரி என்று சொல்றது வீட்டில் எல்லாம் ஊற்றுறாரு கலந்தது. அவர் எல்லாம் ஊற்றுறாரு வெளியிலுக்கு தாங்க சரி சரி. எவ்வளவு ரச்சி வரும் உரிச்ச பிறகு? வெட்டி போட்டால் 3 லட்சம் ரூபா போடலாம். 2 கிலோ படி பார்த்தாரு 3 லட்சம் ரூபா போடலாம். அப்படி உரிக்காமல் எவ்வளோ வரும்? இதுதான் இப்படி விலையை கொடுக்குறாங்கன்னா இப்படி வளர்க்குற 4 லட்சம் ரூபா இல்லை எவ்வளோ கிலோ வரும் உரிக்காமல்? கிலோ என்ன ஒரு ஈரடியை பார்த்தா ஒரு 70 கிலோ. ஓகே ஓகே. 70-80 கிலோ வருது. பூஜா நீட்டா சரி அண்ணா, நன்றி. நன்றி. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 1-2 வீட்டுகளில் பாட்டுகள் போடாமல் கிடாயல் வச்சிருக்கீங்கன்னா பார்ப்போம். இந்த வீட்டில் ஒரு வெள்ளை கிடாய் ஒன்று நிற்கிது. என்ன மாதிரி என்ன விலை போகும்னு பார்ப்போம். வணக்கம் ஐயா, உங்களோட பேர்? நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கிடா வளர்ப்பு மேற்கொள்கிறீங்க? முதல் வளர்க்குறீங்களோ? இதுக்கு முதல் நீங்கள் கிடா வளர்க்கலையா? சும்மா வளர்த்துக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி வேலிக்காண்டி வளர்க்குறீங்க. இந்த கிடா எவ்வளோ பெருமதி பெறும்? இப்போ நீங்கள் எவ்வளோ நீங்கள் குட்டியில் உங்கள்கிட்ட குட்டியோ இல்லாட்டி காசுக்கு வேணா குட்டியோ? அதால பிரச்சனை இல்லை. இது இப்போ என்ன விலை போகும்? சும்மா உயிரோட கொடுக்குறேன்டா. 2 லட்சத்துக்கு கொடுக்கலாம் உயிரோட. நாளைக்கு வெட்டினா அவ்வளோ கேட்பினாம். சரி, மற்ற நாளைக்கு விரதங்களும் அப்போ கொஞ்சம் குறைய தான் போகும். சரி ஐயா, நன்றி. இன்னொரு வீட்டை கிடா பார்க்க வந்து நிற்கிறோம். இப்போ எல்லாரும் கிடாயல் பார்த்துட்டு திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். மாற்ற வீட்டில் நல்ல கிடாயல் இருக்குது, என்ன மாதிரி கிடாயல்னு சொல்லி நாங்களும் ஒவ்வொரு வீட்டில் பார்த்து கொண்டு வரோம். பார்ப்போம் கிடாயில் போய். இதில் ஒரு கருப்பம்பள்ளை கிடாயல் இது கட்டி. வணக்கம் ஐயா, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கிடா வளர்ப்பு மேற்கொள்கிறீங்கள்? 90ஆம் ஆண்டுலேருந்து கிடா வெட்டி கொண்டு இருக்கிறீங்கள். இந்த வருஷம் ஒரு கிடாயோ இல்லாட்டி வேறு எங்க கட்டுவீங்களோ? ஒரு இது உங்கள்கிட்ட போட்ட குட்டியோ இல்லாட்டி காசு காவட்டு வெட்டுறீங்களோ? இது என்ன பெருமதி வரும் இவர்? இப்போ உயிரோட என்ன பெருமதி ஆள் வருவார்? 4 லட்சம். அது கேட்ட விலை வந்து கோயிலில் நேற்றுக்கு வட்டி போட்டு தான் கொடுப்பீங்களாண்டு. வெட்டினா எவ்வளோ போகும்? 2.5 விலையை பொறுத்தது. சரி ஐயா, நன்றி. இப்போ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 கிடாய் நிற்கிது. ஒரு வெள்ளை, ஒரு கருப்பும் வெள்ளையும், ஒரு தலையில் சிவத்த கலர் உள்ள கிடாய் வந்து 3 கிடாய் நிற்கிது. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? ரவிக்குமார். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த கிடா வளர்ப்பு மேற்கொள்கிறீங்க? இந்த கிடாயை நாங்கள் இப்போ ஒரு 8 வருஷமாக வளர்க்குறோம். கிடா வளர்ப்பு எத்தனை வருஷமாக வேர்லிக்கு கொண்டு போகிறீங்க? வேள்விக்கு தீபாவளிக்கு கொண்டு போவோம். இல்லை, எத்தனை வருஷமாக வேர்லிக்கு கொண்டு போகிறீங்க வெட்டுறதுக்கு? வேள்விக்கு 8 வருஷமாக கொண்டு போவோம். 8 வருஷமாக கொண்டு போகிறீங்க. இந்த கிடாய் என்ன பெருமதி? இந்த கிடாய் இப்போ 1.5க்கு மேலே போகும். 1.5க்கு மேலே போகும். எத்தனை வருஷமா? எத்தனை வருஷ குட்டி? இது இப்போ 4-5 வருஷம் குட்டி. 5 விலை போட்டுருக்கோம். 5 விலை போட்டுட்டு. என்ன பெருமை உயிரோட என்ன பெருமதி வரும்? உயிரோட இப்போ 1.25 வரும். 1.25. வெட்டினா? வெட்டினா ஒரு 1.5 போகும். அப்படி கேப்பினா? சரி ஐயா, நன்றி. இந்த வீட்டில் 2 கிடாய் நிற்கிது. பாப்பா வேறு கதைக்கக்கூடிய மாதிரி யாரும் இருந்தால் காலையில் எடுப்போம். இது உங்கள்கிட்ட கடை? இதோ எவ்வளோது பண்ணீங்கள்? உங்கள்கிட்ட ஆடின ஊட்டியோ? நாங்கள் நினைச்சேன் எங்களுக்காண்டி பெம்பளை சொல்கிறீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? சதீஷ். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த கிடா வளர்ப்பு மேற்கொள்கிறீங்க? இப்போ ஒரு 12 வருஷம். நீங்கள் உங்கள்கிட்ட ஆட்டின குட்டியோ இல்லாட்டி வேண்டி வளர்க்குறீங்களோ? ஆட்டின குட்டி. எத்தனை ஆண்டுகளாக வளர்க்குறீங்களோ இப்போ வளர்த்த இது குட்டிகள்? இப்போ வளர்த்தது இப்போ 3 வருஷம். நேத்திக்கு வளர்க்குறீங்களோ இல்லாட்டி? கோயில் நேத்தி. என்ன பெருமதி வரும் உயிரோட? இது இப்படியே 2.20. 2.20. இப்போ வட்டினா ஒரு 1.80. மறு இப்போ விரதங்கள் போதா அப்போ இன்னும் குறைச்சி போக மாட்டீங்களா? கடும் 22 போகாது, ஒரு கணக்கான விலைக்குள்ள போகும். அப்போது அடிமாட்டு விலைக்கும் போகாமல் கணக்காக போகும். கிட்டத்தட்ட 2 கிடா தானே வேறு என் கிடாயில் கட்டுறீங்களா? 2 தான் எங்கள்கிட்ட நிற்குது. 2 தான் இப்போ கட்டுறீங்க? அங்கால் நிற்கிது, பெரியாக்கள்கிட்ட நிற்கிது. இல்லை, நான் உங்கள்கிட்டே தான் கட்டுறேன். 2 தான். சரி சரி. இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு அப்போ வட்டு? நாளைக்கு வேலை
7:30க்கு முதல் கடை ஆட்டே அங்கே கொண்டு போகிறாக்கள் இதை பார்த்து தான் ரிசிப்ட் எடுக்கிறது தானே எத்தனை மணிக்கு கொண்டு வர மாதிரி தெரியாது. சரி சரி. நார்மலாக பார்த்தா 30 கடை வரும். 30 கடை வரும். ஆனால் இந்த தீபாவளிக்கு தான் இந்த வேள்வி நடக்குது. இது தீபாவளி அன்று தான் அது அந்த அப்படியே அந்த பரம்பரையாக அப்படியே இதாண்டுட்டுனா இதுதான் கடைசி பழமையாக இதுதான் கடைசி வேள்வி. எல்லா கோயில் வேள்வி முடிஞ்சு இதுதான் கடைசி தீபாவளி அண்டு வார வேள்வி இது. இதை விட ஒரு ரெண்டு மீன் அது இந்த கௌரி காப்பு அதுவெல்லாம் நடக்குது. காப்பு பாரணை எல்லாம் நடக்குது. அதே இந்த இது அது அந்த பாரம்பரியமாக இது அவை செய்து கொண்டு வந்தது அது இப்படியே வருது. பின்ன அந்த விதரம் பிடிக்கிறார்கள் ரஜ்களை நட மாட்டாங்க மற்றாக்கள் வந்து அடிக்கணும். சரி. நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படி ஒரிக்க போகிறீங்களா? ஒரிக்க போகிறீங்க. அதுதான் கொடுக்க. சரி என்ன சரி என்ன கொடுப்போம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கடை நிற்குது. இதில் 2 கடை வந்து பெரிய கடாயம், ஒரு சின்ன கடாயம் நிற்குது. ஒரு கடை இந்த காலத்தில் தங்கம் விற்கிற விலைக்கு ஆட்டுக்கு போட்டிருக்க தங்கச்சாங்கலின மொத்தத்தை பாருங்க எவ்வளவு பெருமதி வேறுபட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த பருவப்பேச்சு மழை காரணமாக இந்த மழை வீழ்ச்சி அதிகமான காரணத்தினால வெள்ளங்கள் வந்து அதிக அளவில் ஏற்பட்டிருக்குது. அதுகின்ற தாக்கம் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இருக்குன்ற மாதிரி கூறுகின்றனர். பார்ப்போம். இன்றைக்கு ஃபுல்லாகவே மூடி இருக்குது, வானம் ஃபுல்லாகவே இருளில். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது கடை கொண்டு வந்திருக்கணும். நேற்று ராத்திரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இது வந்து சுடலை. சேவல் எல்லாம் கொண்டு போயினோம். இரண்டாவது கடாய் வந்திருக்குது இப்போ ஆலயத்துக்கு. இப்போதான் ஒவ்வொரு கடாயெல்லாம் கொண்டு வந்து ஒன்றிக்கணும். கொட்டும் மலையில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஒன்றிக்கணும். இது ஐஸ்கிரீம் பண்ணி தருது. நம்ம மலைக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு கடாயை வந்து நடந்து கொண்டுறீங்கணும். கடாயல் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து நிற்காமட்டு. ஒவ்வொரு கடாயிலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றுக்கு பின்னால கடாயில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். மழை இப்போ போட்டு முடிஞ்சுது. மழை படைக்கப்பட்டு வெட்டுவதற்கு தயாராக போகுது. கோயிலை சுற்றி கொண்டு தான் கொண்டு போய் மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி தெளிக்கப்பட்ட ஆடுகள் வந்து ஆலயத்தை சுற்றி வந்த பிறகு கொண்டே கட்டப்பட்டு அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா வெட்டுவதற்கு கொண்டு போயினோம். எல்லாரும் பிளான் பண்ணி இருப்பினும் ஒரு மாதிரி கொண்டு வரணும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்து குழப்பினதால எல்லாரும் வித்தியாசமாக எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். சூடமேற்றப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கையிலையும் கத்தி கொடுக்கிறது.
முதலாவது கிடா பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டுப்பட போகுது. பார்த்தீங்கன்னா அதில் குடலை இதில் வந்து ஆலயம், இந்த ஆலயத்தில் அன்றைய வேள்வி தீபாவளி இருக்கு. முதலாவது கடை பார்த்தீங்கன்னா வட்டி கொண்டு வந்தாச்சு, எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம்.